ஆக்சுவலி இன்னைக்கு இன்ஸ்டால இந்த வீடியோ என்னத்துக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்களா? ஸோ இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, நம்மளோட இன்ஸ்டா பேஜில் நம்ம வந்து கான்டெஸ்ட் அறிவிச்சிருந்தோம். அதாவது நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன், இந்த மாதிரி ஒரு கான்டெஸ்ட் வைக்கலான்ட்டு இருக்கேன், எல்லாரும் இன்ட்ரெஸ்டடா அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு கான்டெஸ்ட் வைக்க போகிறேன். ஸோ இந்த கான்டெஸ்ட் எதுக்கு அப்படின்னா, உங்களோட நல்லா இன்ட்ராக்ட் பண்ணி எனக்கு இவ்வளோ சப்போர்ட் கொடுக்குற உங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு டோக்கன் ஆஃப் லவ் மாதிரி கொடுக்கணும். அதை வந்துட்டு சும்மா ஜென்ரலாக அப்படி இல்லாமல் ஏதாவது ஒரு கான்டெஸ்ட் வச்சு அது கொடுத்தோம் அப்படின்னா அது மூலியமாக உங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட்டும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சும்மா ஜென்ரலாக வைப்போம் இல்லையா? ஸோ நீங்கள் வந்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால நீங்கள் இதெல்லாம் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள், இதை பண்ணுங்கள். அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்துட்டு இது பண்ணுறேன், குலுக்கி போட்டு எடுக்கிறேன்னு தான் நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன். யூடியூப்பில் சொல்லியிருந்த போது அதில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். பட் அந்த மாதிரி இல்லாமல் இந்த வாட்டி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வைக்கணும்னு நினச்சேன். அந்த டிஃப்ரெண்ட்டாக வைக்கிறப்ப தான் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஏதாவது கான்டெஸ்ட் மாதிரி வைப்போம். ஸோ அந்த கான்டெஸ்ட் வைக்கிறோம் அப்படின்னா அந்த கான்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்களும் வந்துட்டு ஃபேம் ஆவீங்க. ஃபேம் ஆகுறது அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து குக்கிங் ரொம்ப சூப்பராக வரும் அப்படின்னா, நீங்கள் இன்னும் பெருசாக ரீச் ஆகலை அப்படின்றப்ப நீங்கள் அந்த கான்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் குக்கிங் கான்டெஸ்ட் நான் சொல்கிறேன், அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட இதையுமே வேற ஏதோ ஒருத்தங்க பண்ணியிருக்க ரெசிபியை பார்க்க வரவங்க கூட உங்களோட நான் பார்த்து இதுவும் நல்லா இருக்கே, அப்போ இந்த இதையும் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம், இவங்களும் சூப்பராக போடுறாங்க அப்படின்றதுக்காக உங்களுக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் இந்த கான்டெஸ்ட்டை யோசித்தேன், இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ என்ன கான்டெஸ்ட் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலி நான் நிறைய கான்டெஸ்ட் யோசிச்சு வச்சுருக்கேன், பேக் டு பேக் ஒன்று ஒன்றும் வர மாதிரி வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம வைக்க போகிற கான்டெஸ்ட் என்ன அப்படின்னா, இப்போ வந்து சம்மர் சீசன் இல்லையா? ஸோ சம்மருக்கு ஏற்ற மாதிரி குழு 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 ரெசிபீஸ் அந்த மாதிரி இருக்க மாதிரி கான்டெஸ்ட் வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். ஏன்னா இது வந்து இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு நிறைய பேருக்கு தேவைப்படும் நினைக்கிறேன், அதனால அதை வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் கான்டெஸ்ட் நம்மளோட இன்ஸ்டா பேஜில் வந்துட்டு சம்மர் ஸ்பெஷல் ரெசிபீஸ் அதுதான். ஸோ இந்த சம்மர் ஸ்பெஷல் ரெசிபீஸ் அந்த கான்டெஸ்ட்டுக்கு நீங்கள் வந்துட்டு என்னென்ன ரூல்ஸ் அப்படின்றத மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ தெளிவாக கேட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. நீங்கள் வந்துட்டு சம்மர் ஸ்பெஷல் ரெசிபி, உங்களுக்கு என்ன ரெசிபி பண்ணணும்னு தோணுதோ அந்த ரெசிபியை பண்ணுங்க. அந்த ரெசிபியை பண்ணி வீடியோ ஷூட் பண்ணி எனக்கு அனுப்பி விடுங்க. அனுப்பிவிட வேண்டிய மெயில் ஐடி வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ இந்த மெயில் ஐடிக்கு ஸ்க்ரீனில் வரும் உங்களுக்கு அந்த மெயில் ஐடி. அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்துட்டு உங்களோட ரெசிபி வீடியோ ஷூட் பண்ணதை வந்துட்டு அனுப்பி விடுங்க. அதை அனுப்பும் போது நீங்கள் என்னென்ன அனுப்பணும் கூட சேர்த்து அப்படின்றத சொல்கிறேன். அந்த வீடியோ இருக்கணும், உங்களோட இன்ஸ்டா பேஜோட அக்கௌண்ட் நேம் இருக்கணும், ஏன்னா அப்போ தான் நான் டேக் பண்ண முடியும் உங்களை போஸ்ட்டில் போடும்போது. அதுக்கப்புறம் ஓகே 2 சொல்லிட்டேன் இல்லையா, நேம் அண்ட் வீடியோ. இது கூட வந்துட்டு நீங்கள் ரெசிபியை வந்துட்டு ரெசிபிக்கான இன்க்ரீடியன்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்துட்டு ரிட்டர்னில் எனக்கு கொடுத்துருங்க. ஸோ அதை வந்துட்டு நான் கேப்ஷன் கூட கீழே போட்டுடுறேன். ஸோ அது வந்து எல்லாருக்குமே பார்க்கும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் கடன்னு ரெசிபி வீடியோ ஷூட் பண்ணி அனுப்புவோம் இல்லையா, ஸோ அப்படி போடுறப்ப அது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக உங்களால் பார்க்க முடியல அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம போடுறதுக்கான ரீசன் ஐ மீன் நீங்களும் ஃபேம் ஆகணும், பாப்புலர் ஆகணும், உங்களுக்கும் பெனிஃபிட் இருக்கணும், அதே நேரத்தில் அதை பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும். ஸோ அதுக்காக தான். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக நம்மளோட இன்ஸ்டா பேஜை மட்டும் ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ தான் வந்துட்டு என்னால் கரெக்டாக உங்களை செக்ரிகேட் பண்ணி எடுக்க முடியும். அதனால அண்ட் இதெல்லாம் தான் நீங்கள் பண்ணியிருக்கணும். இன்னும் ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணணும். நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே அதை ஷேர் பண்ணுங்கள். ஏன் ஷேர் பண்ணணும் அப்படின்னா, நம்ம கான்டெஸ்ட்டில் வர எல்லா வீடியோஸில் எந்த வீடியோவுக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் லைக்ஸ் வந்திருக்கோ அந்த வீடியோ தான் வின்னராக வர போகிறாங்க. ஸோ அதனால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க அத்தனை பேருக்குமே அதை ஷேர் பண்ணி நீங்கள் வந்துட்டு லைக் பண்ண சொல்லிடுங்க உங்களோடத. ஸோ யாருக்கு அதிக லைக்ஸ் வருதோ அவங்க தான் வின்னர். ஏன்னா யூஸ்வலாக நான் வந்துட்டு செலக்ட் பண்ணேன் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்துட்டு சொல்லுவாங்க இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி முடிவு பண்ணேன். ஸோ யாருக்கு அதிக லைக்ஸ் வருதோ பப்ளிக்கிட்ட விட்டுறேன், பார்க்குறவங்களுக்கு எந்த இது ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்கள வந்து வின்னராக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ அத்தனை பேருக்கு ஷேர் பண்ணி உங்களுக்கு லைக்ஸை வாங்கிடுங்க. அண்ட் அது ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் இந்த கான்டெஸ்ட்டை பற்றி உங்களோட ஸ்டோரியில் போட்டுட்டு என்ன டேக் பண்ணி விடுங்க. அதாவது நீங்கள் ஸ்டோரி போடுங்க இந்த கான்டெஸ்ட்டை பற்றி, அப்புறம் என்ன டேக் பண்ணி விட்டுருங்க.
ஏன்னா நிறைய பேர் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம்ல, ஸோ ஜாலியாக இருக்கும் அதுக்காக. அண்ட் லாஸ்ட்டாக ஒரே ஒரு விஷயம், இந்த கான்டெஸ்ட்டில் உங்களுக்கு வந்து என்ன ப்ரைஸ்ன்னு தெரியும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் இதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றதுனால ஒரு ப்ரைஸ் தான் பிளான் பண்ணியிருக்கேன். 1000 rupees ப்ரைஸ் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கண்டிப்பாக 1000 rupeesன்றது ஒரு டீசெண்டான வர்த்தான அமௌண்ட்டு தான். ஸோ அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து வெறும் 30 rupees தான். ஸோ 30 rupees பே பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். கீழே ஸ்க்ரீனில் வந்துச்சு இல்லையா, அதே மெயில் ஐடி இருக்கு. நீங்கள் வந்துட்டு சப்ஜெக்டில் என்ன போடணும் அப்படின்னா சம்மர் ஸ்பெஷல் ரெசிபீஸ் அப்படின்னு போட்டு ஒரு ஹைஃபன் போட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு போட்டு விட்டுருங்க. அண்ட் அந்த அந்த இதில் வந்துட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் அனுப்பணும். உங்கள் பேர், உங்களோட அக்கௌண்ட் நேமு, அண்ட் நீங்கள் என்ன ரெசிபி பண்ண போறீங்க. ஸோ இது எதுக்கு கேட்குறேன் அப்படின்னா, இதை வந்து நாங்கள் நோட் பண்ணி வச்சுப்போம். அப்போ தான் நீங்கள் ரெசிபி இது பண்ணும் போது இது பண்ண முடியும். அண்ட் யார் யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் வீடியோஸ் அனுப்புறீங்களோ அவங்களோட போஸ்ட்டை தான் வந்துட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதனால வீடியோ வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக எடுத்து அனுப்பிடுங்க. ஏன்னா உங்களுக்கு லேட்டாக உங்களுக்கு உங்கள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி வர வியூஸும் கம்மியாயிரும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்டே போட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பார்க்குறவங்க எல்லாருமே உங்களோடதையும் பார்க்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ லைக் பண்ணுவாங்க. நீங்கள் இன்வைட் பண்ணுறவங்க இல்லாமல் மற்றவங்க கூட நிறைய பேர் லைக் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அவ்வளோதான். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு மெயில் போடணும். அந்த மெயிலில் உங்களோட நேம், உங்களோட அக்கௌண்ட் நேம், நீங்கள் என்ன ரெசிபி பண்ண போகிறீங்க, இது மூணுத்தையும் அனுப்பணும். இதை அனுப்புனதுக்கப்புறம் இதில் வந்துட்டு நான் என்னோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்துட்டு எந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து 30 rupees பே பண்ணணும் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்படின்றது வந்துட்டு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பயோவில். ஸோ அந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வந்துட்டு அந்த அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அண்ட் ஒரு விஷயம், நீங்கள் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டையுமே வந்துட்டு எனக்கு அந்த மெயிலோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் மெயிலோட அனுப்பி விடுங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு எங்கள் சைட்லேருந்து ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் வரும். அந்த கன்ஃபர்மேஷன் மெயில் வந்தோன்னே அதுக்கு அடுத்தது நீங்கள் வந்துட்டு ரெசிபி வந்துட்டு குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். குக் பண்ணி அதை வீடியோ ஷூட் பண்ணி குட்டியாக எடிட் பண்ணுங்கள். எவ்வளோ அட்ராக்டிவாக நீங்கள் அந்த வீடியோவை ரெடி பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்தும் இருக்குது மற்றவங்க பார்க்கும்போது உங்கள் வீடியோவை லைக் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி ப்ரெசன்டேஷன் அதெல்லாம் முக்கியம் ரொம்ப. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அண்ட் நீங்கள் அதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த வீடியோவை எங்களுக்கு அனுப்பி விடுவீங்க. எங்களுக்கு அனுப்பி விடும் போது நீங்கள் பண்ணியிருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, நம்ம பேஜை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஏன்னா அப்போ தான் எங்களுக்கால உங்களோட தான் வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்க முடியும். ஸோ அதனால அண்ட் அதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட ஸ்டோரியில் நம்ம கான்டெஸ்ட்டை பற்றி போட்டு எங்களை டேக் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த விஷயமும் நீங்கள் பண்ணியிருக்கணும். ஏன்னா அப்போ தான் நிறைய பேர் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதனால அப்போ தான் வந்து நம்மளுக்கும் நிறைய ரெசிபீஸ், நிறைய இன்னோவேட்டிவ் ரெசிபீஸ்லாம் கிடைக்கும். ஸோ அதனால எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம எல்லாரையும் சேர்த்து வளர்த்து விட்டு நம்மளும் வளரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது ஒன்று. அண்ட் அதுக்கப்புறமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே சொல்லி நீங்கள் இந்த நீங்கள் போட்டிருக்க போஸ்ட், நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்களா வீடியோ, அதை நான் வந்து போஸ்ட் போட்டிருக்கேன். அந்த போஸ்ட்டை வந்துட்டு எல்லாத்தையுமே சொல்லி லைக் பண்ண வச்சுருங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் லைக்ஸ் வரவங்களுக்கு தான் வந்து வின்னரு. ஸோ மறந்துடாதீங்க. வின்னிங் ப்ரைஸ் வந்து 1000 rupees. ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அவ்வளோதான். பை.